அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, நபியே நீங்க என்ன வச்சீங்கன்னா உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படியானால் அப்போ இன்னைக்கு தர்காவுக்கு போகக்கூடியவங்க, அவங்க தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தர்மம் செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரியான செருக்கான வேலைகளை செய்யறாங்களே, அப்ப அவருடைய செயல்கள் அழிந்து விடுமா அப்படின்னு சொல்லி செய்யறாங்க, கேட்கறாங்க. கூடுதலாக அதை ஒட்டி சூரத்துல் கஹ்ஃப்ல 102, 103, 104 வசனங்களை சுட்டி காட்டி, அப்ப அதுலயும் என்ன வருதுன்னு சொன்னா, நீங்க காபிர்கள் என்னுடைய அடியார்கள், என்னை விட்டுவிட்டு என்னுடைய அடியார்கள்ல நேசர்களாக ஆக்கி கொண்டார்களா, அவருடைய நன்மைகளை நான் நினைத்து அவர்களுக்கு நரகத்தை தயாரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்ற வசனமும், அடுத்த வசனங்கள்ல குல்ஹல் நுனபியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா செயல்களால் நஷ்டவாளிகள் யார். அப்ப அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவருடைய முயற்சிகள் பலனட்டு போய்விட்டு இந்த உலகத்துல அவர்கள் செய்வதை அவர்கள் என்ன செய்துட்டாங்க, நன்மையை போல நினைச்சிட்டு செய்யறாங்க அப்படின்னு இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அந்த கருத்தை தாங்க. அந்த தர்காவுக்கு போகக்கூடியவங்க தர்கால சஜிதா செய்யறாங்க, தர்காவில நக்கிறவங்க, பூவை போடுறாங்க, மாலையை போடுறவங்க, சந்தனத்தை போடுறவங்க, ஆடு கொண்டு அறுக்குறாங்க, பலி கொடுக்குறாங்க, பிள்ளைக்கு மொட்டை போடுறவங்க, தாயத்து கட்டுறவங்க, தகடு கட்டுறவங்க, அங்க போய் வாத்தியா ஊதுறவங்க, அங்க போய் நேர்த்தி கடன் செய்யறவங்க எல்லாமே இதுக்குள்ள வந்துருவாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, இதுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நபிக்கே சொல்றான், நீ என்ன வச்சுட்டோன்னா நான் அவனை என்ன செய்வேன், பார்த்து உன்னுடைய எல்லா செயல்களையும் அடித்து விடுவேன்னு நபிக்கு சொல்றான்னா, அப்ப அந்த இணை வைப்பு எவ்வளவு கேடு கட்டது மோசமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? நபிக்கே அல்லாஹ் அவ்வளவு பெரிய வார்னிங்க கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு தான் வணங்கணுமே தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்து தர்கால போய் கடந்தாங்கன்னா அவர்கள் செயல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்க சொல்லக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபுடைய 102, 103, 104 போன்ற வசனங்கள் எல்லாம் அவர்ல தான் குறிக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நன்மை செய்வது போல நினைக்கிறாங்க. அது நன்மை அல்ல, அவர்கள் செய்வது தவறு, அவர்கள் செய்வது பாவம், அவர்கள் செய்வது அவர்களுக்கே நிச்சயங்க கேடாக மறுமை நாள நீக்குங்கிறதான் அந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.